ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பெண்கள் ரொம்ப உயர்ந்தவங்க ஆண்டவர் பார்வையில். ஆண்டவர் யுத்தத்துக்கு அனுப்பும்போது 30 வயது முதல் 40 வயது வரை ஆண் மக்களை எண்ணி எண்ணி தொகையேற்று நீ அனுப்புன்னு சொல்கிறாரு. ஏன் பெண்களை யுத்தத்துக்கு அனுப்பலை? உங்களுக்குலாம் வேட்டையாட தெரியாதா? துப்பாக்கி யார் சுட்டாலும் சுடும். துப்பாக்கி தூக்குறவன் ஆணா பெண்ணான்னு தெரியாது. ஒரு அருவா எடுத்து வெட்டினீங்கன்னா யார் வெட்டினாலும் வெட்டும். அருவாக்கு தெரியாது எடுக்கிற கையா ஆண் கையா பெண் கையான்னு. அப்போ ஏன் ஆண்டவர் ஆணை மட்டும் அனுப்புகிறார்? ஆணை மட்டும் அனுப்புகிறார். இறக்க சுபாவம் அதெல்லாம் தெய்வீக சுபாவம். யுத்தத்துக்கு மட்டும் வருவோம். ஒரு பட்டயத்தை எடுத்து வெட்டுறதுக்கு ஏன் பெண்ணை அனுமதிக்கல? பெண் வீரர்கள் இல்லையா? வீரமங்கை வேலு நாச்சியார் இல்லையா? இன்னொரு ஜான்சி ராணி லட்சுமிபாய் இல்லையா? குழந்தைய கட்டி யுத்தத்துக்கு போனவங்க இல்லையா? மிருகத்தில் கூட பெண் மிருகம் தான் பயங்கரமாக வேட்டையாடும், தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ஏன் ஆண்டவர் வச்சிட்டார்? பெண் பாதுகாக்கப்பட வேண்டியவள். பெண்ணு யுத்தத்துக்கு போய் செத்துட்டா அந்த குடும்பத்தை யார் பாப்பா? அதுக்காகத்தான் ஆண்டவர் பெண்ணை யுத்தத்துக்கு அனுப்பலை. பத்திரமாவே காஸ்ட்லி செருப்பை வெளியே கழட்டுறோமே, காதில் போடுற தங்க கமலை என்னைக்காச்சும் குளிக்க போகிறேன்னு வெளியே வைப்போமா? ஒய்? இட் இஸ் காஸ்ட்லி. யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டா? அந்த மாதிரி தான் ஆண்டவர் பார்வையில் பெண்கள் ரொம்ப விசேஷம். ஏன் தெரியுமா? குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நடத்துகிற பொறுப்பை ஆண்டவர் பெண் கையில் கொடுத்துருக்கிறார்.